ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் காலையில் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி பாருங்கள், 10:15 ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, பராந்தா, கேரட் பராந்தா. நான் காலையில் இதுக்கு முன்னாடி போட்ட மினி விழாக்கெல்லாம் பாருங்கள், அதை சொல்லியிருப்பேன். சரி, நம்ம சாப்பிட லேட் ஆகிடுச்சுல, நல்லா காமிச்சிடலாம் அப்படின்ட்டு வாயில் சொன்னதை நிஜத்தில் செஞ்சு காமிக்கிறோம். பாருங்கள், இதுதான் பராந்தா. இதெல்லாம் காலையில் பசங்க சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாப்பாடும் பீட்ரூட்டும் கேரட்டும் போட்ட அரைச்சி விட்ட சாம்பார். ஓகேங்களா, ஒயிட் ரைஸ் வச்சு குக்கரில் தான் பண்ணேன். எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பராந்தா போட்டாச்சு நமக்கு சாப்பிட்றதுக்கு. காலையில் இன்றைக்கி கார்டன் வேலை பண்ண போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்கப்பா. பாருங்க, ஒயிட் ரைஸு சொன்னேன் இல்லை, பீட்ரூட்டும் கேரட்டும் அரைச்சி விட்ட சாம்பார். ஓகேங்களா, இதுதான் நல்லா டிஷ்ஷாக இருக்குது பீட்ரூட் போட்டதுனால. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அவரும் மாத்திரை போடணும், நானும் மாத்திரை போடணும். ஆனாலும் என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டைமே 10:15 போகுதுங்க டைம். நேரம் எப்பயுமே 9:30 இல்லை 8:30 அந்த மாதிரி டயத்தில் தான் நான் சாப்பிட்ருவேன், டேப்லெட் போடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை செய்வோம். இன்றைக்கி இது 2-3 நாளாகவே வெயில் வேறு வந்துருச்சு. அப்பா, கொசு கடி தாங்க முடியலைங்க. கார்டனுக்குள்ளே போயிட்டு ஒரு வழியாக அந்த கொய்யா மரத்தெல்லாம் வெட்டியாச்சுங்க. ஏன்னா பழம் நம்ம சாப்பிட்றதுக்கு முடியல, பழுத்து புழுவாக கீழே விழுகுது. கீழே உள்ள செடிங்க கீரைங்கெல்லாம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, நிழல்லே இருந்ததுனால. அதனால் வெயில் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு மூச்சா எங்கள் வீட்டுக்காரர் வெட்டியே ஆணுன்னு விட்டுட்டார். அதுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் வரவே மாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் பாவமாக இருந்துச்சு. சரி, அப்புறம் வெயிட்டெல்லாம் தூக்காத, லேசான வேலையை மட்டும் செய் அப்படின்னாங்க. அதனால் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க, இந்த பராந்தா போட்டு ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிறது தான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.